நெக்ஸ்ட் ஹெடிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெடிங் பார்த்தீங்கன்னா செல்லின் இன்க்ளூஷன்ஸ் இருக்கு. செல்லின் இன்க்ளூஷன்ஸ்னா செல்லின் உள்ளடக்க பொருள் அப்படிம்பாங்க. செல்லின் உள்ளடக்க பொருள். இந்த செல் இன்க்ளூஷன்ஸ் ஆர் நான் லிவிங் மெட்டீரியல்ஸ். The cell inclusions are the non-living materials present in the cytoplasm. They are organic and inorganic compounds. They are organic. சைட்டோபிளாஸ்மில் அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ்மில் காணப்படக்கூடிய உயிரற்ற பொருட்கள் செல் இன்க்ளூஷன் சொன்னால் உள்ளடக்க பொருள் எதுன்னு கேட்டால் சைட்டோபிளாஸ்மில் காணப்படக்கூடிய உயிரற்ற பொருள் எல்லாமே உள்ளடக்க பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, இவை கரிமம் மற்றும் கனிமம், அதாவது ஆர்கானிக் மற்றும் இன்ஆர்கானிக் மூலக்கூறால் ஆனவை. அந்த உயிரற்ற பொருள் எதனால் ஆனவைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டோபிளாஸ்மில் காணப்படக்கூடிய நான் லிவிங் மெட்டீரியல் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது கனிமம் மற்றும் கனிம பொருளால் ஆனவைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இன்க்ளூஷன்ஸ் இன் ப்ரோகேரியாட்ஸ். இன் ப்ரோகேரியாட்ஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரோகேரியாட்ஸ் செல்லில் காணப்படும் உள்ளடக்க பொருள். ப்ரோகேரியாட்ஸ் சொன்னால் பிரிமிட்டிவ் செல்ஸ் அப்படி. இன் ப்ரோகேரியாட்ஸ் பாருங்கள், இன் ப்ரோகேரியாட்ஸ் ரிசர்வ் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் பாஸ்பேட் கிரானுலஸ். அப்போ ப்ரோகேரியட் என்ன காணப்படுதுன்னா பாஸ்பேட் கிரானுலஸ் காணப்படுது. சைனோபாக்டீரியஸ், அதாவது பாருங்கள், சைனோபைசியன் கிரானுலஸ், கிளைகோஜன் கிரானுலஸ், பாலி பீட்டா ஹைட்ராக்சி பட்டிரேட் கிரானுலஸ், பாலி பீட்டா ஹைட்ராக்சி பட்டிரேட் கிரானுலஸ், சல்ஃபர் கிரானுலஸ், கார்பாக்சிசோம்ஸ் அண்ட் கேஸ் வேக்யூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அப்போ ஒரு ப்ரோகேரியட் செல்ஸில் என்னென்ன ப்ரோகேரியட் செல்ஸுக்குள்ள காணப்படும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணப்படக்கூடிய மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் கிரானுலஸ், சைனோபைசியன் கிரானுலஸ், கிளைகோசன் கிரானுலஸ், பாலிபீட்டா ஹைட்ராக்சி பட்டிரேட் கிரானுலஸ், சல்ஃபர் கிரானுலஸ், கார்பாக்சிசோம்ஸ் அண்ட் கேஸ் வேக்யூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இதெல்லாம் காணப்படுறது அப்படி சொல்கிறாங்க, காணப்படக்கூடிய சேமிப்பொருள். அப்போ ஒரு ப்ரோகேரியட் செல்லில் காணக்கூடிய சேமிப்பொருள் இவையெல்லாம். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னென்ன இன்ஆர்கானிக், அதாவது கனிம பொருள், கனிம உள்ளடக்க பொருள் சொல்லக்கூடியது எவைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்ஆர்கானிக் இன்ஃப்ளூயன்ஸ் பாக்டீரியாஸ் ஆர் பாக்டீரியாக்குள்ள காணப்படக்கூடியது பாலிபாஸ்பேட் கிரானுலஸ், அதாவது ஓல்சின் கிரானுலஸ் உடையது, அண்டு சல்பர் கிரானுலஸ். இந்த பாக்டீரியா செல்லில் காணப்படக்கூடிய இன்ஆர்கானிக் உள்ளடக்க பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பாலிபாஸ்பேட், இன்னொன்று சல்பர் கிரானுலஸ். திஸ் கிரானுலஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மெட்டாக்ரோமேட்டிக் கிரானுலஸ். இதுக்கு பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாக்ரோமேட்டிக் கிரானுலஸ் பேர், அதாவது மெட்டாக்ரோமேட்டிக் சிறு மணிகள் என்று அழைக்கப்படுகிறது. சிறு மணிகள் என்றால் அடுத்து இன்க்ளூஷன் இன் யூகேரியாட்டிக்ஸ். இன்க்ளூஷன் இன் யூகேரியாட்டிக்ஸ் அப்படி. இப்போ முதல் நம்ம ப்ரோகேரியட் செல் பார்த்தோமா இல்லையா, இப்போ யூகேரியட் செல்லில் காணப்படக்கூடிய உள்ளடக்க பொருள் எதுன்னு பார்ப்போம். பாருங்கள், the reserve food materials such as starch grain, எது யூகேரியட் செல்லில் காணப்படக்கூடிய உள்ளடக்க பொருள் வந்து ஸ்டார்ச் கிரெயின், கிளைகோஜன் கிரானுலஸ், அடுத்து பாருங்க அலியூரன் கிரைன்ஸ், பேட் ட்ராப்லெட்ஸ். அப்போ என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் கிரெயின்னா தரச மணிகள் காணப்படும் சொல்கிறாங்க. கிளைகோசன் கிரானுலஸ்னால் அதாவது கிளைகோசன் சிறுமணிகள் காணப்படுது. அலூரான் நுண்மணிகள், அது வந்து அலூரான் சொல்லக்கூடிய அலூரான் கிரைன்ஸ்னால் நுண்மணிகள் காணப்படுது, கொழுப்பு இவைகள் காணப்பட சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, செக்ரீஷன், அதாவது செக்ரீஷன் இன் பிளான்ட் செல்ஸ் ஆர் எசென்சியல் ஆயில். செக்ரீஷன் இன் பிளான்ட் செல்ஸ் ஆர் எசென்சியல் ஆயில், ரெசின், கம், லாட்டிக்ஸ், டேனின்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து செக்ரேட் பண்ணுது. இதெல்லாம் வந்து செல்லுக்குள்ள தாவர செல்லில் சுரக்கும் பொருளாக, அது தாவர செல்லில் சுரந்தாலும் இன்றியமையாத பொருளாக என்னென்ன இன்றியமையாத எண்ணெய் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோந்து, ரெசினானது கோந்து சொல்லுவாங்கல்ல, கோந்து, கம்னா பிசின்னு சொல்லுவாங்க, அது லாட்டிக்ஸ் எல்லாம் வந்து அங்கே சொல்கிறாங்க. அடுத்து இன்ஆர்கானிக் கிறிஸ்டல்ஸ், இதெல்லாம் வந்து செல்லுக்குள்ள காணக்கூடிய பொருள் தான், யூகேரியட் செல்லில் காணக்கூடிய பொருள். இன்ஆர்கானிக் கிறிஸ்டல்ஸ் சொல்லக்கூடியது கனிம பையங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா
பாருங்க பிளான்ட் செல்ஸ்க்கு கால்சியம் கார்பனேட் காணப்படுது. செல்லுக்குள்ள பிளான்ட் செல்லில் வந்து பிளான்ட் செல்லுக்குள்ள கால்சியம் கார்பனேட் இருக்குது. கால்சியம் ஆக்சைட் அண்டு சிலிக்கா இது மூணுமே பிளான்ட் செல்லில் காணப்பட சொல்கிறாங்க. இன்னார்கானிக் கனிம பொருள் காணப்படுது. பிளான்ட்ஸில் காணப்படுது. கனிம பொருள் எதுவும் கேட்கலாம். அப்படி கேட்டால் கூட ஒரு 1 மார்க் 2 மார்க் கேட்கலாம். அது சொல்லுவேன். அடுத்து பாருங்க சைட்டோலிஸ்டிக். அது சைட்டோலித்திக் சொல்லக்கூடியது. ஆழ இலையை பாருங்க. இதை பாருங்க ஹைபோடெர்மல் லீஃப். ஹைபோடெர்மல்னா ஒரு லீஃபில் வந்து ஹைபோடெர்மல் ஒரு பகுதி இருக்கும். லீஃபை கட் பண்ணால் ஹைபோடெர்மல் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். அதில் வந்து ஃபீகஸ் பெங்காலிசிஸ் கால்சியம் கார்பனேட். அதாவது ஆழ இலை இருக்கு பாருங்க. ஆழ இலை ஆலமரத்து இலை. அந்த ஆலமரத்து இலையை கட் பண்ணால் அதில் காணப்படக்கூடிய ஹைபோடெர்மல் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் கால்சியம் கார்பனேட் காணப்படும் சொல்கிறாங்க. கால்சியம் கார்பனேட் காணப்படும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஸ்பீரோ. அதுக்கிறது ஸ்பீரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்டு கால்சியம் ஆக்சலேட் கோலாகேசியா தாவரத்தில் உள்ள கால்சியம் ஆக்சலேட் காணப்படுறாங்க. கால்சியம் ஆக்சலேட் காணப்படும். அடுத்து பாருங்க ராபிட்ஸ், அதாவது ரஃபைட்ஸ் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சலேட் ஐகோனியா வந்து காணப்படுது. கால்சியம் ஆக்சலேட் பொருளான ஐகோனியா தாவரத்தில் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க ப்ரீமேட்டிக் கிறிஸ்டல்ஸ், அதாவது பிரிஸ்மேட்டிக் கால்சியம் ஆக்சைடு ட்ரை ஸ்கேல்ஸ் அல்லியம் சீவா தாவரங்களில் கால்சியம் ஆக்சைட். அதே மாதிரி ட்ரை ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொன்னால் உலர்ந்த, அதாவது உலர் செதில்கள் காணப்படும். உலர்ந்த செதில் இலைகள் இருக்குங்க. அதுலேயும் இது காணப்படும் சொல்கிறாங்க. கால்சியம் கார்பனேட் காணப்படும் சொல்கிறாங்க. கால்சியம் கார்பனேட் காணப்படும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் கேள்வி வந்து நியூக்ளியஸ்னா தெரியுங்களா உங்களுக்கு? உட்கருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் பாருங்க. நியூக்ளியஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் யூனிட் செல் வித் கண்ட்ரோல் ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த செல். அப்போ நியூக்ளியஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட் ஆஃப் செல். ஒரு செல்லுடைய முக்கியமான யூனிட் எதுனா, ஒரு முக்கியமான நுண்ணுறுப்பு எதுனா அது நியூக்ளியஸ் தான். ஒரு செல்லுடைய முக்கியமான உறுப்பு நியூக்ளியஸ் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த செல். எதை கண்ட்ரோல் பண்ணுறது? எல்லா செல்லையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே செல்லின் முக்கிய உறுப்பு நியூக்ளியஸ் தான். அப்போ செல்லில் நடக்கக்கூடிய அனைத்து செல்களையும் கட்டுப்படுத்துவது நியூக்ளியஸ் தான் கட்டுப்படுது. நியூக்ளியஸ் ஹோல்டு த பாருங்க ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். இது வந்து உட்கரு வந்து பாரம்பரிய பண்புகளை வெளிப்பட காரணமாக இருக்குது. இந்த நியூக்ளியஸ் மூலமாக தான் பாரம்பரிய பண்புகள் வந்து வெளிப்படும். நியூக்ளியஸ் மூலமாக தான் பாரம்பரிய பண்புகள் வெளிப்படும் சொல்கிறாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆல் செல் ஆர்கன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்களையும் மற்ற உறுப்புகளை காட்டிலும் பெருசு. இந்த நியூக்ளியஸ் வந்து மற்ற உறுப்புகளை காட்டிலும் லார்ஜாக பெருசாக தெரியும்ன்றாங்க. மற்ற செல்லுக்கு நிறைய உறுப்புகள் நுண்ணுறுப்பு இருக்குமா, இன்னர் ஆர்கன்ஸ்கள் இல்லையா, அந்த இன்னர் ஆர்கன்ஸ்லாம் தவிர இது அதை விட இது பெருசாக இருக்குன்றாங்க. இட் மேபி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல், கியூபாய்டல், அதாவது எல்லிப்சாய்டல் ஆர் டிஸ்கைடல். அதாவது என்னென்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது கோலமாக இருக்கலாம், கியூபாய்டல்னா கனசதுரமாக இருக்கலாம், அல்லது எல்லிப்சாய்டல்னா பல கோணங்களாக இருக்கலாம், அல்லது டிஸ்கைடல்னா தட்டு வடிவில் இருக்கலாம். அது பாருங்க இட் இஸ் சரவுண்டட் பை ஏ டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் கால்டு நியூக்ளியர் என்வலாப். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மெம்பரேன் சொல்கிறாங்க இல்லையா, இட்ஸ் சரவுண்டட் பை டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்னா இதில் வந்து ஸ்ட்ரக்சர் காணப்படுது, டபுள் மெம்பரேன் காணப்பட சொல்கிறாங்க. உட்கரு உரையை கொண்டுள்ளது 2, அதாவது இரட்டை உட்கரு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியுறை உள்ளுரை என்ற 2 உட்கரு உரை 2 உரை காணப்பட சொல்கிறாங்க. விச் ஹேஸ் பாருங்க நியூக்ளியர், அதான் சொல்கிறாங்க நியூக்ளியர் என்னலாம் which has the inner and outer membrane. இதில் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரேன் இருக்கு. The inner membrane is smooth without ribosome. இந்த இன்னர் மெம்பரேன் நியூக்ளியஸ் இன்னர் மெம்பரேனில் ரைபோசோம் இல்லை, அதனால ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் அவுட்டர் மெம்பரேனில் என்னது ரைபோசோம் இருக்கு, பெற்று சொரசொரப்பாக இருக்கும். அப்போ இன்னர் மெம்பரேன் வித்தவுட் ரைபோசோம் தான் இருக்குது. அண்ட் அவுட்டர் மெம்பரேன் ரா பை நரசஸ் ஆஃப் ரைபோசோம் continues the irregular and infrequent intervals with the endoplasmic reticulum. இது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வெளி உரை, அதாவது
வெளி உரையில் மட்டும்தான் ரைபோசோம் காணப்படுது. அதனால் சொரசொரப்பாக இருக்குது. அதனால இது எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனோட தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுரையில் வந்து ரைபோசோம் கிடையாது, மென்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு பாருங்க, the membrane is perforated by force known as nucleus force. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையது. இவற்றுக்கு வந்து சில உட்கரு துளைகள் என்று பெயர். பல துளைகள் இந்த சவுல வந்து நீங்கள் அதாவது நியூக்ளியஸ் சூழ்ந்துள்ள சவுல வந்து சில துளைகள் காணப்படுது. அந்த துளைகளுக்கு பேர் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல பேர். விச் allow the materials such as இது வந்து சில மெட்டீரியல் உள்ள அலோவ் பண்ணோம். mRNA, ribosomal units, proteins and other macromolecules to pass and out the nucleus. உள்ள வரவும் வெளியே போகவும் அனுமதிக்கிறது. ஏதாவது mRNA, ribosomal subunit, proteins and other macromolecules pass through. The force enclosed by the circular structure is called annuli. இது வந்து இவருக்கு பேர் பாருங்க, அதுக்கு பேர் வந்து annuli சொல்லலாம். annuli சொல்லலாம் அல்ல annulus, annuli அல்லது annulus சொல்லலாம். இதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு துளையும் இருக்குது பாருங்க, அந்த ஒவ்வொரு துளைக்கும் பேர் அன்னுலின்னு பேர், அன்னுலின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் அன்னுலி ஃபார்ம் த ஃபோர் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு இதையும் சூழ்ந்து அன்னுலஸ் சேர்ந்து ஒரு கூட்டமைப்புன்றாங்க. ஃபோர் காம்ப்ளெக்ஸ்னால் ஒரு கூட்டமைப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த பெரிய த டூ மெம்பரன்ஸ் கால்டு பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். பெரிநியூக்ளியஸ்னால் உட்கரு புறவழி என்று பேர், உட்கரு புறவழி பேர். ஓகேங்களா? அடுத்தது நியூக்ளியஸ் ஃபீல்டு வித் நியூக்ளியர் பிளாசம். நியூக்ளியஸில் வந்து என்னன்னா நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியஸ் பிளாசம் சொல்லக்கூடியது உள்ளே இருக்குது. அதாவது நியூக்ளியர் பிளாசம் என்னது உட்கரு, அதுக்கு பேர் நியூக்ளியஸ் பிளாசம்னா உட்கரு பிளாசம் என்று பெயர். அது வந்து நியூக்ளியஸ் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குன்றாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினஸ் அதாவது மேட்ரிக்ஸ். ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ்னால் அது வந்து ஒட்டும் தன்மை உடையது சொல்லுவாங்க. அதாவது பிசுசுப்பாக இருக்கும், ஒட்டும் தன்மை உடையது அப்படி சொல்லுவாங்க. ஹேஸ் பாருங்க uncondensed chromatin, uncondensed chromatin சொல்லுவாங்க. uncondensed chromatin சொல்லுவாங்க. chromatin நெட்வொர்க். அதே நேரத்தில் கான்ஸ்பிகஸ் நியூக்ளியை என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேட்ரிக்ஸ் காணப்படுது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே வந்து பரவலாக குரோமேட்டின் காணப்படுது. அதே நேரத்தில் வலைப்பின்னல் நியூக்ளியர் பிளாஸ் எல்லாமே காணப்படுது. வலைப்பின்னல் நியூக்ளியர் பிளாஸ் காணப்படும் சொல்கிறாங்க. இந்த குரோமேட்டின் நெட்வொர்க் இஸ் அன்காயில்டு இன்ஸ்டிக்ஸ் த ரிமைன் த த்ரெட் லைக்ஸ் டூரிங் த இன்டர்ஃபேஸ். அதாவது அந்த இருக்கக்கூடிய இலைகள் வந்து குரோமேட்டின் இலைகள் வந்து சுருள்களற்ற இலைகளாக காணப்படுது. யூக்கரியாட்டிக் செல்லின் குரோமேட்டின்களில் யூக்கரியாட் செல்னா அந்த குரோமேட்டில் வந்து ஆர்என்ஏ, டிஎன்ஏ, ஹிஸ்டோன், புரோட்டீன் இதெல்லாம் வந்து ஈக்குவேஷன் காணப்படுது. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யூக்கரியாட்டிக் செல்களில் வந்து குரோமேட்டிற்கு வந்து குரோமேட்டுகளில் ஆர்என்ஏ, டிஎன்ஏ பகுதியில் காணப்படும் சொன்னாங்க. டூரிங் செல் டிவிஷன் chromatin is the condensed into an arcus form called chromosome. அப்போ செல் டிவிஷன் சொல்லக்கூடிய நடக்கு பாருங்க. அந்த செல் பகுப்பின் போது குரோமேட்டிகள் சுருக்கமடைந்த அதாவது குரோமேட்டிகள் சுருக்கமடைந்த அந்த பகுதிக்கு பேர் தான் குரோமோசோம் என்று பேர். அப்போ என்ன சொன்னால் செல் டிவிஷன் சொல்லக்கூடிய அதாவது செல் டிவிஷன் அதாவது டூரிங் செல் டிவிஷன் குரோமேட்டின் இஸ் கண்டென்ஸ்ட்னா அந்த குரோமேட்டின் வந்து சுருங்கும் பொழுது அப்போ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் குரோமோசோம். அதுக்கு பேர் தான் குரோமோசோம் சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் அண்ட் ஈக்ரேட்டிக் குரோமோசோம் விச் இஸ் transcribed into the mRNA contain activities genes that are not tightly condensed during the interphase is அதாவது யூக்ரோமேட்டின். என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ சுருங்கக்கூடிய அமைப்பு சொன்னாங்க இல்லையா, யூகேரியாட்டிக் குரோமோசோம் பகுதியானது யூகேரியாட்டிக் குரோமோசோம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா mRNAவாக அதாவது படியெடுக்கையில் அதில் உள்ள செயல்படும் ஜீன்கள் வந்து இடைக்கால நிலையில் இருப்பதில்லை. அதாவது குரோமேட்டின் வந்து அதாவது யூகேரியாட்டிக் குரோமேட்டின் இருக்குவாங்க அது வந்து mRNAவாக செயல்படும் பொழுது யூகேரியாட்டிக் குரோமேட்டின் வந்து mRNAவாக செயல்படும் பொழுது அங்கே இருக்க ஜீன் வந்து பாருங்க ஜீன் அதாவது செயல்படும் ஜீன் இடைக்கால நிலையில் இருப்பதில்லை. இதற்கு பேர் தான் யூக்ரோமேட்டின். அப்போ ஜீன் இருக்காதான், ஜீன் வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த புரோட்டீன் பாருங்க இந்த போர்ஷன் இஸ் eukaryotic chromosomes that is not transcribed mRNA remain condensed during the interphase and the states namely heterochromatins.
அப்போ எப்போ அது குரோமோசோம் இருக்கோ அதுக்கு பேர் ஹெட்ரோக்ரோமேட்டின். அந்த சமயத்துக்கு பேர் அந்த சாயம் ஏற்கும் பகுதி தான் ஹெட்ரோக்ரோமேட்டின் என அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பாருங்க, the nucleus is a small dense spherical structure either present singly or in the multiples inside the nucleus. அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் ஒன்று சொல்கிறாங்கன்னா உட்கருக்குள்ள ஒன்று அல்லது பல எண்ணிக்கையில் காணப்படும் சிறிய செறிவுற்ற கோள வடிவ சூழல் அமைப்பு நியூக்ளியோலஸ் எனப்படுது. அப்போ நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குன்றாங்க, நிறைய நியூக்ளியஸ் இருக்குன்றாங்க. இட் இஸ் நாட் மெம்பரேன், அதை சுற்றி எந்த ஒரு சதுவும் காணப்படாது. அப்போ நியூக்ளியோலை பொசஸ் ஜீன் ஃபார் ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ. அதாவது நியூக்ளியஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் எனப்படுகிறது ஆர்ஆர்என்ஏ மற்றும் டிஆர்என்ஏ உருவாக்குவதற்கு தேவையான ஜீன்களை, அதாவது ஆர்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ உருவாகுவதற்கு தேவையான ஜீன்களை இந்த நியூக்ளியை பெற்றுள்ளது. அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் பாருங்க. கண்ட்ரோலிங் ஆல் செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ், செல்லின் அனைத்து செல்லையும் கட்டுப்படுத்துவது இந்த நியூக்ளியஸ் தான். அடுத்து ஸ்டோரிங் ஜெனட்டிக் அண்ட் ஹெரிடிட்டரி மெம்பர் இன்ஃபர்மேஷன், அதாவது மரபு அல்லது பாரம்பரிய செய்திகளை சேமித்து வைக்கக்கூடியது நியூக்ளியஸ் தான். அடுத்து பாருங்க, கோடிங் இன்ஃபர்மேஷன் இன் த டிஎன்ஏ ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ், அதாவது புரதங்கள் மற்றும் நொதிகள் உருவாக்கத்திற்கு தேவையான புரதங்கள் மற்றும் நொதிகள் உருவாக்க தேவையான மரபு செய்தியை டிஎன்ஏ பெற்றுள்ளது. மரபு செய்தி டிஎன்ஏ பெற்றுள்ளதுன்னு சொன்னாங்க. அடுத்து பாருங்க, இதே வந்து டிஎன்ஏ இரட்டிப்பாகிறது படியெடுத்தல் நிகழ்வு வந்து எங்கே நடக்கும்னா நியூக்ளியஸ் நடக்கும். டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. அப்போ டிஎன்ஏ வந்து ரெண்டாக ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தியை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுவது, இந்த ரெண்டு செயலுமே நியூக்ளியஸ் மூலமாக தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் ரைபோசோமல் பயோஜெனிசிஸ் டேக்ஸ் பிளேஸ், அதாவது நியூக்ளியஸ் வந்து ரைபோசோமாக தோன்றுதல். அப்போ நியூக்ளியஸ் வந்து எதாவது மாறும் பார்த்தீங்கன்னா ரைபோசோமாக தோன்றும் சொல்கிறாங்க. அது இங்கே தான் நடக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.